கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது வெற்றி, நாம் எதிர்பார்த்தது உயர்வு, நமக்கு கிடைத்ததோ தோல்வி, தாழ்வு. தோல்வி ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக வந்து வாழ்க்கையில் நம்ம வெற்றியை காண முடியாமல் போகின்ற பொழுது எவ்ரிதிங் இஸ் ஓவர், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குள்ளே வரோம். நாம் நினைத்த மாதிரி காரியம் நடந்து விட்டால் சாதிச்சது மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னா ஃபெயிலியர், லைஃப் தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறோம். ஆனால் தோல்விகளுக்கு பின்னால் கூட சில நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் 3 முறை, அதாவது ஒரு ஓட்டல் தொழில் சம்பந்தமான முயற்சிகளுக்குள்ளே போய் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய காரியங்கள் செய்தார். 3 முறை தோல்வி அடைந்தார். 4வது முறையும் மறுபடியும் அவர் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்பின பொழுது அதே போல் ஒரு ஓட்டல் தொழில்கள் தான் போனார். அப்போ அவருடைய நண்பர்களே சொன்னாங்க, ஏற்கனவே 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை தோல்வி அடைந்தாச்சு, மறுபடியும் அது போன்ற ஒன்றை செய்ய போகிறது ஞானமா அப்படி கேட்டவில்லை. நான் 3 முறை தோல்வி அடைந்தாலும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், ஒரு உணவகம் எப்படி நடத்தக்கூடாது, எந்த விதமாக செயல்படக்கூடாது என்கிற நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் எதிர்பார்த்த வெற்றிகளை காண முடியாவிட்டாலும் கூட இந்த தோல்வியில் மூலமாக நான் சில அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவங்கள் எனக்கு புதிய காரியங்களை சொல்லித் தருகிறது. ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு ஹோட்டல், இந்த தொழிலை நம்ம எந்த மாதிரி பண்ணால் நாம் நல்ல விதமான ஒரு தொழிலாக அதை மாற்ற முடியுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த தோல்வியின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். மறுபடியும் அதே தொழிலுக்குள்ளே போய் அவர் நல்ல விதமாக வந்து விட்டார். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான முறை அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். என்னவென்றால், இதே ஒன்றை கண்டுபிடிக்க போகிறான், அதை உரியதை கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவானா, நான் ஒன்றும் தோல்வி அடையலை, எந்த மாதிரி தேடினா கிடைக்காது, எந்த மாதிரி நாம் சில காரியங்களை எதிர்பார்த்தா நடக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். சரியானவைகளை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணுங்கிறத நிறைய காரியங்களை தோல்வி அடைந்ததன் மூலம் கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி முயற்சி தான் நாம் நினைக்கிற நன்மை வராது, வெற்றி வராது என்பதை நான் படித்து கொண்டேன்னு சொல்லுவாராம். அதுபோல் வாழ்க்கையில் தோல்விகள் வந்ததுனால நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தோல்விகள் என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது. லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஒருவேளை நம்ம காசை கூட இழந்திருக்கலாம், பொருளை கூட இழந்திருக்கலாம். ஆனால் அவைகளுக்குள்ளே என்ன பாடத்தை கற்று நிறைய பேர் இந்த இடத்துல தவறி விடுவாங்க. தோல்விகள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை உற்று கவனிக்கிறதும் கிடையாது. எதை எப்படி செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்தை எப்படி நாம் கையாளக்கூடாது என்பது குறித்த பாடங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறதில்ல. அடுத்த முயற்சி என்று சொல்லி மறுபடியுமாக தோல்வி அடைவார்கள். அது காரணம்னு சொன்னால், ஏற்கனவே நாம் அடைந்த தோல்விகள் நமக்கு எதை கற்றுத்தருகிறது, எதை எப்படி செய்யக்கூடாது, எந்த விஷயம் எப்படி நடக்கணும். எனவே தேவனை விசுவாசிக்கிற சூழல்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த நன்மையை அடைய செய்யலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பார்த்த நன்மைகளை நாம் அடைகிறத விட நாம் சில காரியங்களை சரியாக செய்யலை, சில காரியங்களை செய்ய வேண்டிய விதமாக செய்யலை அப்படிங்கிறத உணர்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதுவே அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமையும். எனவே வாழ்க்கையிலே தோல்விகள் என்பது நமக்கு எதிர்மறையானது. தோல்விகள் நம்முடைய வாழ்விற்கு முற்றிலுமாக எதிரானங்கிற எண்ணத்தை விட்டுவிடு. இந்த தோல்விகள் மூலமாக நான் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்ன, இந்த தோல்வியின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்கள் என்ன, அவைகள் நான் உற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அவைகள் மூலமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு வெற்றியான நகர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அவை நமக்கு உதவியாக இருக்கும். எனவே தோல்விகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் அனுபவங்களை கொடுக்கிறது. அனுபவங்கள் வெற்றிக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறது. எனவே தேவ சமூகத்தில் இதுவரையிலும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் மத்தியில், நாம் நடந்து கொண்ட விதங்களுக்கு மத்தியிலே, நாம் செய்த செயல்பாடுகளுக்கு மத்தியிலே எதனால் தோல்வியடைந்தோம், எதனால் நாம் எதிர்பார்த்த எதிராக விளைவில் நடந்தது, அவையெல்லாம் சிந்தித்து கொண்டு அந்த அனுபவங்களின் அடிப்படையில் ஆண்டோடைய கிருபையோடு, ஆண்டோடைய வழிநடத்தலோடு, ஆண்டோடைய ஆலோசனையோடு, வேத வார்த்தைகளின் பின்னணியோடு நாம் அடுத்த கட்டத்துக்கு செல்கிற பொழுது நன்மையானவர்களை இன்னும் காண முடியும், வெற்றிகளை காண முடியும். அந்த வெற்றிகள் உறுதியானவைகளாக இருக்கும், அந்த வெற்றிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக இருக்கும். எனவே நம்பிக்கையோடு வாழ்வோம், நன்மையானவர்களை இன்னும் முயற்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.